மிதக்கும் உயிருக்குள் பருவத்தில் சுரக்கும் பாலூற்று காதல். கொஞ்சம் ஆசைகளை குறுக்காகவும் நிறைய அவஸ்தைகளை நெடுக்காகவும் சேர்த்து பின்னப்பட்ட கண்களின் வலை இந்த காதல்னு சொல்லுவாங்க. அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நண்பா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பா, அவகிட்ட போய் காதலை சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் காதலை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தையே கிடைக்கல நண்பா, தைரியம் இல்லை நண்பா, நான் எப்படி என்னுடைய காதலை அவளிடம் சொல்வதுன்னு கேட்டிருந்தாரு. இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காதலை வெளிப்படுத்த துடிக்கும் அத்தனை இளைஞர்களுக்குமே வார்த்தை கிடைக்காதது தானே மிகப்பெரிய சவாலே. அதனால தானே வைரமுத்து ஐயா சொன்னார், ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே, காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே, வார்த்தை ஒன்றும் இல்லை என்னிடத்திலே, காதல் இதுதானான்னு கேட்டிருப்பாங்க. லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியில் வார்த்தை உண்டு, ஒற்றை சொல் சிக்கவில்லை எதனாலே, பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா கடப்பாளே, அது போலேன்னு வைரமுத்து ஐயா சொல்லியிருப்பாங்க. சொல்லுக்கும் தெரியாமல் சொல்லத்தான் வந்தேனே, சொல்லுக்குள் அர்த்தம் போல் சொல்லாமல் நின்றேனேன்னு காதலன் சொல்றான். அதுக்கு அந்த காதலி சொல்றாளாம், சொல்லுக்கும் அர்த்தத்திற்கும் தூரங்கள் கிடையாது, சொல்லாத காதல் எல்லாம் சொர்க்கத்தில் சேராதுன்னு அந்த காதலி சொன்னதாக அந்த கவிதையை வைரமுத்து ஐயா சொல்லியிருப்பாருங்க. சார்லி சாப்ளினை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, 19 வயதில் அவர் மேடை கலைஞராக இருந்தபோது ஹெட்டின்ற பெண்ணை அப்படி காதலிக்கிறார். தான் ஒரு சாதாரண மேடை கலைஞன் எப்படி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதுன்னு சார்லி சாப்ளின் நினைத்து 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 கடைசி வரை அந்த ஹெட்டியை அவர் காதலை சொல்லவே இல்லைங்க. சார்லி சாப்ளினோடு பழைய நண்பர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அவர் இறுதி வரை அந்த ஹெட்டியை நினைத்து கொண்டே இருந்தார்னு அந்த நண்பர்கள் சொல்கிறாங்க. சொல்லிய காதல்கள் மட்டும்தானே சொர்க்கத்தில் சேருது. ஜி கௌதமன் ஒரு கதையில் சொல்லுவார், அவனும் அவளை காதலித்தான், அவளும் அவனை காதலித்தாள், ஆனால் சொல்லவே இல்லை. பக்கத்து வீட்டில் பாண்டியாட்டம் ஆடிய காலத்திலிருந்தே இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்திருந்தது, ஆனால் அவர்கள் சொல்லவே இல்லை. ஒரே கல்லூரியில் படித்து ஒரே பள்ளியில் படித்த காலத்திலும் கூட ஒருவர் தனது காதலை சொல்லவே இல்லை. யாரோ ஒருவன் கல்லூரியில் காதல் கடிதம் கொடுத்த தருணத்தில் இவன் சென்று சண்டையிட்ட அந்த நொடியிலும் கூட இருவரும் தங்களுக்குள் என்னான காதலை சொல்லவே இல்லை. ஏதோ ஒன்றை நீ எனக்கு மறைக்கிறாயின்னு அந்த பெண் வெளிப்படையாக கேட்ட பொழுதும் இவன் தனது காதலை சொல்லவே இல்லை. வேலை கிடைத்து வெளிநாட்டிற்கு செல்லும் போது ஏர்போர்ட்டில் இருவரும் அழுத தருணத்திலும் கூட இருவரும் ஒருவருக்கொருவர் உண்டான காதலை சொல்லவே இல்லைங்க. 2 வருடம் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருந்து தவித்த அந்த தருணத்திலும் கூட ஒருவருக்கொருவர் தங்களோடு வைத்திருந்த காதலை சொல்லவே இல்லை. இந்த முறை இந்தியாவிற்கு திரும்பும் போது கண்டிப்பான முறையில் அவள் காதலை சொல்லிவிட வேண்டும்னு அவன் நினைத்து கொண்டே தனது லேப்டாப்பை திறக்கிறாங்க. அவருடைய திருமண பத்திரிகை இமெயிலில் எட்டி பார்க்கிறது. இவன் காதலை சொல்வதற்கு முன்னாலேயே அவள் தனது முடிவை சொல்லிவிட்டாள்னு ஜி கௌதமன் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. விதைக்கப்படும் விதைகளே மண்ணை ஜெயிக்கிறது, சொல்லப்படும் காதல்களே மனதை ஜெயிக்கிறது. உரிய காலத்தில் காதலை சொல்லிடணும். நீங்களும் உங்களுடைய காதலை பக்குவமாக எடுத்து செல்லுங்கள், உங்களவளின் மனதை திருடி எடுத்து செல்லுங்கள். காதலின் இயல்பே காத்திருப்பதால் காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.